செக்யூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸை தவிர கொஞ்சம் ஒரு மாசமா நம்ம வந்து வீடியோவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டோம். ரீசன் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் ப்ளஸ் 3 மினிட்ஸ் வந்து ப்ரிசைஸா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தனால பெரிய வீடியோ வந்து நான் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இது முக்கியமான வீடியோனால நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவாவே போடுறேன். இந்த வீடியோடைய சாராம்சம் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே 6 மாசமா பேசிட்டோம் நம்ம. 2 வீடியோவா நான் போட்டிருக்கேன் நானு. பட் ஆனா இப்போ லேட்டஸ்ட்டா வந்திருக்கிற அனௌன்ஸ்மென்ட் அதாவது 17 நவம்பர்ல வந்து நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்ல இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு குடுக்கணும்னு விரும்புறேன். அதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் நீங்க வந்து எனக்கு வந்து பெரும் ஆதரவு குடுத்துட்டு வரீங்க. Instagramலயும் சரி, YouTubeலயும் சரி, நம்மளோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ நான் இங்க நியூசிலாந்துலயே மீட் பண்றேன். வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். என்னுடைய டைம மதிச்சு நீங்க வந்து என்னுடைய வீடியோஸ பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம சேனல்ல வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா வந்து இப்ப பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. So, new seasonal visa. This opens in on 8th of December 2025. அதாவது அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் விசாவோட 2 பிரிவு தான் இந்த நியூ சீசனல் ஒர்க் விசா. ஒண்ணு வந்து குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் சீசனல் விசா. இன்னொன்னு வந்து பீக் சீசனல் விசா. இது 2 டைப் ஆஃப் விசாக்குமே வந்து இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் சீசனல் விசா வந்து 3 வருஷத்துக்குள்ள விசா. இதுக்கு வந்து ஸ்டாண்ட் டவுன் பீரியட்ன்னு சொல்றாங்க. அதாவது 1 வருஷத்துல வந்து நீங்க 3 மாசம் வந்து கண்ட்ரிக்குள்ள இருக்க முடியாது. ஒன்லி 9 மந்த்ஸ் தான் வொர்க் பண்ணலாம். வெரஸ் பீக் சீசனல் வொர்க் விசா வந்து 7 மந்த்ஸ்க்கு விசா குடுக்குறாங்க. நீங்க எவ்வளோ வாட்டி வேணா வரலாம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நீங்க அப்ளை பண்ணணும். ஆனா 7 மந்த்ஸ் நீங்க கண்ட்ரிக்குள்ள இருந்துட்டு, நீங்க போகும்போது 4 மந்த் நீங்க பிரேக் எடுத்துக்கணும். அத வந்து ஸ்டாண்ட் டவுன் பீரியட்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லேபர் மார்க்கெட் அதான் எம்ப்ளாயர்ஸ் வந்து லேபர் மார்க்கெட் லிஸ்ட்ல வந்து போட வேண்டாம். அதாவது இது குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் சீசனல் விசாவ என்னன்னா நம்ம வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஒர்க் விசா வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லேபர் மார்க்கெட் லிஸ்ட்ன்னு. அதாவது என்னன்னா, நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும் ஒரு வொர்க்க வந்து எம்ப்ளாயர் வந்து அட்வர்டைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நியூசிலாண்ட்ல இருக்கிற வந்து அன்எம்ப்ளாய்ட் பீப்பிள்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் போகும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஸ்கில்ஸ பொறுத்து அவங்களுக்கு போகும். சப்போஸ் அதுக்கேத்த எம்ப்ளாயர்ஸ் கிடைக்காத பட்சத்தில வந்து, இங்க இருக்கிற வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அதாவது வொர்க் அண்ட் இன்கம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க போய் இந்த அட்வர்ட்ட குடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பெனிஃபிட்ஸ்ல இருக்க ஆளுங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டடி லெவல் இருந்ததுன்னா, அவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் குடுக்கப்படும். ஆனா இந்த விசாவ பொறுத்தவரைக்கும் வந்து அது தேவையில்ல. டைரக்ட்டா எம்ப்ளாயர் வந்து ஓவர்சீஸ்ல இருந்து எம்ப்ளாயீஸ கொண்டு வரலான்னு இருக்கு. பீக் சீசனல் ஒர்க் விசாக்கு வந்து அது கிடையாது. ஸோ லேபர் மார்க்கெட் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா எம்ப்ளாயர் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ இந்த 3 இயர்ஸ் விசா வந்து அப்ளிகன்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்த் அண்ட் கேரக்டர் ரெக்யர்மென்ட் வந்து ரொம்ப முக்கியம். 2 விசாக்குமே ஹெல்த் அண்ட் கேரக்டர் ரெக்யர்மென்ட் முக்கியம். அதாவது நம்ம சொல்றது வந்து என்னன்னா, மெடிக்கல்லும், போலீஸ் கிளியரன்ஸும் கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும். 2 விசாக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வர்றதும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் அப்ளிகன்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஜாப் ஆஃபர் வேணும். இந்த விசாக்கு வந்து கண்டிப்பா வந்து ஜாப் ஆஃபர்ன்றது முக்கியம். அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர்ஸ் வந்து ஜாப் ஆஃபர் குடுத்துருக்கணும். இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அக்ரீமெண்ட்ல வந்து ஸ்டார்ட் டேட் இருக்கணும், எண்ட் டேட் இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்ளோ பே ரேட்ன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேரண்டீட் ஹவர்ஸ் ஆஃப் வொர்க் அண்ட் லொகேஷன் ஆஃப் வொர்க் இது இருக்கணும்.
2வது நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, சீசனல் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த 3 இயர்ஸ் வொர்க் விசா குடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 6 இயர்ஸ்க்கு வந்து 3 சீசன்ஸ்க்கு வந்திருக்கணும். இல்ல பீக் சீசனல் வொர்க் விசால வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 1 சீசனுக்கு வந்திருக்கணும்னு. இது வந்து ஒன் ஆஃப் த ரெக்வயர்மென்ட் தான். இது வந்து கம்ப்ளீட்டா அவசியம் இல்ல. சப்போஸ் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இது குவாலிஃபை ஆகுற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மென்ட் அக்ரீமெண்ட் குடுத்தாங்கன்னா, இந்த கிரைட்டீரியாஸ் வந்து நீங்க வந்து இக்னோர் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயர் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏற்கனவே இந்த விசால நீங்க வந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாயரோட லெட்டரு, டாக்ஸ் சம்மரி, பே ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் ரோஸ்டரு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் கன்ஃபர்மிங் யுவர் ரோல் அண்ட் டேட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் சீசனாலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, 1 வருஷத்துக்கு அதாவது 3 இயர்ஸ் வொர்க் விசால வரவங்க வந்து 1 வருஷத்துல வந்து 3 இயர்ஸ் ஸ்டாண்ட் டவுன் வெளிய போறதுக்கு உங்களுக்கு ஐட்டினரி வச்சிருக்கணும். அதே மாதிரி 7 மந்த்ஸ்ல வரவங்களும் வந்து ஐட்டினரியோட உள்ள வரும்போது வந்து வெளிய போறதுக்குள்ள டிக்கெட்டோட தான் வரணும். 4த் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். எல்லா இந்த மாதிரி டைப் ஆஃப் வேலையில. அதாவது என்னன்னா, நீங்க பீக் சீசனல் விசால 3 மோர் தென் 3 மாசத்துக்கு நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். ஆஸ் அ எக்ஸ் ஃப்ளைட் நர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம வராதீங்க. ஏன்னா, இங்க இருக்கிற ஜிபி விசிட் ஆனாலும் சரி, இல்ல திடீர்னு வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்ல போனாலும் சரி, இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசின் வாங்குனாலும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம எமர்ஜென்சின்றது வந்து யாருக்கும் சம்பவிக்கலாம். என்ன வேணா சம்பவிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து பாலிசில வந்து உங்க பேர் இருக்கணும், உங்க வயசு இருக்கணும், என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கணும், ட்ரிப் கவரிங் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, சப்போஸ் இங்கிலீஷ்ல இல்லாத பட்சத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் கண்டிப்பா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசா எவிடன்ஸ்ன்னு என்ன சொல்றாங்கன்னா, வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். அதாவது இந்த கண்ட்ரிக்குள்ள வர்றதுக்கும், போறதுக்கும் உள்ள பாஸ்போர்ட்டோடைய டேட்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் கேரக்டர் செக்ஸ் அதுதான் நான் சொன்னேன். மெடிக்கல் அண்ட் போலீஸ் கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் எனி அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இமிகிரேஷன் கேட்டாங்கன்னா, அது கண்டிப்பா வந்து நீங்க அ அட்டாச் பண்ணியிருக்கணும். நான் வந்து ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் என்ன சொல்றேன்னா, நான் எந்த ஏஜென்சியோட டையப்பும் கிடையாது. எந்த ஏஜென்ட்டும் கிடையாது. ஸோ நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கன்சைஸா தமிழாக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்க தான் விரும்புறேன். எனக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது உங்களுக்கு வேலை வாங்கி தர. ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய ஒர்க், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அத வச்சு இந்த ஜாப் சீக்கர்ஸ் வெப்சைட்லயும் உங்களுக்கு வந்து சீசனல் ஒர்க் ன்னே சொல்லிட்டு வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ கூகுள்ல போய் அதை போட்டு அங்க வந்து எம்ப்ளாயர்ஸ் என்னலாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு, நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து வேலைய அப்ளை பண்ணுங்க. நெறைய சீசனல் ஒர்க் வேலை இருக்கு. அதாவது விவசாயம் மற்றும் தோட்டக்கலை வேலை, விவசாய டெக்னீஷியன்ஸ், விவசாயத்துல இருக்கிற ஆப்பரேட்டர்ஸ், சேர் லிஃப்ட் ஆப்பரேட்டர், டூலிப் ஒர்க்கர், அதுக்கப்புறம் வந்து தரோபெர்ட் ஏர்லிங் ப்ரிப்பேரர், ஸ்னோ க்ரூமர், மவுண்டைன் ஒர்க்கர், அவுட்டோர் ஒர்க்கர்ஸ், ஷேரரு, ஸ்லாட்டரு, ஸ்னோ ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ மேக்கரு, ஸ்னோ ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன்ஸு, ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் கைடு, வைன் மேக்கர், வைனரி செல்லர், ல வந்து சீனியர் செல்லர் ஹேண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்க சீசனல் ஒர்க்ன்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுல இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. இன்னொரு என்னுடைய முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னன்னா, நெறைய ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் இருக்கு. அதனால காச குடுத்து நீங்க தயவு செய்து ஏமாந்துராதீங்க. நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும் எந்த ஒர்க்குக்கும் யாருமே வந்து காசு கேட்கறது கிடையாது. உங்களுடைய நீங்க ப்ராப்பரான ஸ்டடி பண்ணி, அதுக்கேத்த மாதிரி ஸ்கில்லும், எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்க தயவு செய்து அத நான் ஒ ஒ நெறைய வீடியோஸ்ல நான் இந்த ஒர்க் விசா
எஃப்டியோ இல்ல எனி டைப் ஆஃப் விசா பார்க்கும்போது நான் இத நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ நம்பி ஏமாந்துராதீங்க. உங்களுக்கு ரிலையபிளான ஒரு ஏஜென்ட் இருந்ததுன்னா, நான் அவங்கள நம்பாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க வந்து இங்க ஆளுங்கள அனுப்புறதா இருந்தா, தட்ஸ் ஓகே. அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய பெர்சனல் சாய்ஸு. அண்ட் கண்டிப்பா வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹூஎவர் அப்ளையிங் ஃபார் திஸ் விசா. 8த் ஆஃப் டிசம்பர் 2025 இது ஓப்பனா ஆக போகுது. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வேலை பார்த்து எம்ப்ளாயர் கிட்ட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, அ அதுக்கு நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்யர்மென்ட் எக்ஸாம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா நியூசிலாந்துக்கு வரதுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். சரளமா பேசலைனாலும், உங்களுக்கு வந்து புரியிற அளவுக்காவது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க நியூசிலாந்து வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அது நான் முக்கியமா சொல்லணும்னு நான் விரும்புறேன். அ இன்னொரு ஒரே ட்ராபேக் என்னன்னா, இதுல வந்து டிபெண்டன்ட் விசாவோ உங்க ஃபேமிலியோ கூட்டிட்டு வர முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு இந்த விசால. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான் இமிகிரேஷன் வெப்சைட்ல போட்டிருந்தது. கண்டிப்பா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். லாட்ஸ் ஆஃப் லவ். இதே மாதிரி அ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு மம்மாவி கிவி தமிழச்சி அ யூடியூப் சேனலு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிசைஸ்டு வீடியோஸ்க்கு இன்ஸ்டாகிராம்ல இதே சேம் நேம் கிவி தமிழச்சில இருக்கேன் நானு. போய் பாருங்க. லாட்ஸ் ஆஃப் லவ். பாய் ஃபார் நவ்.